ரொனால்டோ 15. இது ஒரு நல்ல கடை. நம்ம 31 நிமிஷங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அரை மணி நேரம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4:10க்கு தானே வந்தேன். திரும்ப லேட்டு போட்டு இதுக்கு அப்புறம் உடனே ஒரு ஆர்டர் வந்தாலுமே அங்க சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வர டிசம்பர் உங்களுக்கு ஃப்ரீயா அமௌண்ட் வேணும், ஃப்ரீயா கிவ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் என்ன கிவ் அவே அப்படின்னு. பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ. என்னடா டெய்லி வீடியோ போட்டுட்டு தானே இருக்குது அப்படின்னா இல்லைங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள், ஒரு 10 நாள் கழிச்சு நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்கள் ரைடர் சூர்யா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வேலை பார்க்குறேன். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக பைக் ட்ராவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். பைக்கில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ரைட்லாம் போவோம் நிறையா. ஸோ அதுக்கப்புறம் பைக் சம்மந்தப்பட்ட வேலை தேடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டெலிவரி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. நல்ல சம்பளம் இல்லைங்க, நல்ல சம்பளம் கிடச்சி ஒரு வேலை கிடச்சிச்சு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சவுதி அரேபியா ரியாத்தில் ஹங்கர் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல சம்பளம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்ட்ரோ. எதுக்குன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல, அதனால் தமிழ்நாட்டில் இருந்து வந்து தமிழை மட்டும் வச்சு இங்கே எப்படி சொல்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன், காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒரு மாதம் வச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிரும் நம்ம இங்கே வந்து. சூப்பராக போயிட்டுருக்குங்க, இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, வீட்டில் இருந்து நீங்கள் சம்பாதிக்கணுமா, ஸோ வீட்டில் சும்மா இருந்து சம்பாதிக்கணுமா அவங்களுக்கு தான் இது. ஸோ வீட்டில் இருந்து நான் என்னால் வெளியே எங்கேயும் வேலைக்கு வர முடியாது ப்ரோ, வெளியே எங்கேயும் வேலைக்கு போகல, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், யாராக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருந்து பார்ட் டைமாக வேலை தேடுறவங்க கூட இதில் கிடச்சிரும். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சம்பாதிக்கலாம். டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:16. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ஆர்டர் கூட எடுக்கல. ஸோ நம்மளுக்கு செக்ஷன் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 10:30க்கு நம்மளோட செக்ஷன் ஸ்டார்ட்டுங்க. 10:30க்கு நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கணும். ஆனால் நம்ம வந்திருக்கிறது 4:14. சரி, 4 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து வந்தோம்னு வைங்களேன். எவ்வளோ நேரம் நம்ம சும்மாவே ரூமில் இருந்திருக்கோம்னா 1 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். எப்படின்னே தெரியல, நல்ல ஒரு தூக்கம். 1 மணிக்கெலாம் நல்லா தூங்கி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே முழிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ என்ன எடிட் பண்ணலாம், நிறைய வீடியோஸ் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சரிங்களா, ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது, எனக்கு எடிட் பண்ண எனக்கே அது நல்லா இருந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அந்த வீடியோ. ஸோ போய் பாருங்கள், நம்மளோட யூடியூப்பில் போய் பாருங்கள். இன்ஸ்டாலையும் போடுவேன், யூடியூப்பில் போடுவேன். ஸோ இன்ஸ்டாவில் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ளீஸ் கொஞ்சம் யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, இந்த வீடியோவில் டாபிக் என்ன அப்படின்னா, இது எதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட்னா, வர்ற டிசம்பர், இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 13 ஆயிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு தான் இந்த வீடியோ போடுவேன். 14ஆம் தேதி தான் இந்த வீடியோ போடுவேன். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிவ்அவே எந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர் இவன் யார் பைத்தியக்காரன், அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து கமெண்டில் வந்து ப்ரோ டிசம்பர் கொடுங்க, டிசம்பரில் கிவ்அவே எங்க அப்படின்னாங்க. ஸோ நான் இந்த கிவ்அவேல வந்து பார்த்திங்கன்னா சும்மா அது இது அப்படின்னு சொல்லாமல் ஸோ 3 பேருக்கு கிவ்அவே கொடுக்க போகிறேங்க. ஸோ வெறும் 3 பேருக்கு தான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிவ்அவேக்கான மொதல் ஸ்டெப், அதுலேயும் 3 பேருக்கு 3 ஸ்டெப் இருக்குது. சரிங்களா? மொதல் ஸ்டெப் என்னென்னா, நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் கண்டிப்பாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இன்னிலேருந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னா இன்னிலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி 3 இதுலேயே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்புறம் நம்ம போடுற எல்லா வீடியோவும், இது வந்து மொதல் ஸ்டெப். சரிங்களா? இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் இது 3லேயும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது மொதல் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம அந்த டிசம்பர் 1 இருந்து நம்ம போடுற எல்லா வீடியோலையுமே குறைஞ்சது 5 கமெண்டாவது அவங்க பண்ணியிருக்கணும். அவங்க என்ன கமெண்ட்னாலும் பண்ணியிருக்கலாம், சும்மா ஹார்ட்டோ ஹாயோ ஏதோ ஒன்று, அந்த ஐடியிலேருந்து 5 கமெண்ட் இருக்கணும்.
ஸோ நான் போடுற வீடியோக்கெலாம் 5 கமெண்ட் இருக்கணும். 5 கமெண்ட் ஷேர்லாம் பண்ணாண்டா, நீங்கள் ஷேர்லாம் பண்ணாண்டா, 5 கமெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இது வந்து 2வது ஸ்டெப்பு. இது பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணால் தான் அந்த கிவ் அவேக்கான. 3rd ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோவில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈமோஜியோ இல்லை ஒரு ஃபோட்டோ நம்ம கொடுப்போம். சரிங்களா? டெய்லியும் டிஃப்ரெண்ட் அந்த வீடியோவில் இடையிலையோ இல்லை கடைசிலையோ இல்லை ஸ்டார்டிங்லேயோ ஒரு ஈமோஜி வைப்போம். ஈமோஜி கொஞ்சம் பெருசாக வைப்போம். 1 செகண்ட் கூட இருக்காதுன்னு வைங்களா, அந்த வீடியோவில் வந்துட்டு உடனே போயிடும். அதை யார் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 30 நாள் நான் போடுற வீடியோ, 30 நாளோ 15 நாளோ நான் போடுற வீடியோக்குள்ள, இல்லை நான் எத்தனை வீடியோ போடுறேன்னா அத்தனை வீடியோலேருந்து அவங்க எடுத்தால் போதும். ஏன்னா சப்போஸ் நான் 30 வீடியோ போடுவேன், என்னால் போட முடியாமல் போயிடும், 15 வீடியோ ஆகும். ஸோ இப்போ எத்தனை வீடியோ போடுறேன்னா அத்தனை வீடியோவில் நான் கண்டிப்பாக ஈமோஜி ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு ஈமோஜி. அந்த ஈமோஜிலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டிசம்பர் 30 ஏன்னா 31 நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த நியூ இயர்க்காக தான் இந்த கிவ் அவே. சரிங்களா? தெளிவாக தான் சொல்கிறேன், அந்த நியூ இயர்க்காக தான் இந்த கிவ் அவே. ஏன்னா சப்போஸ் ட்ரெஸ் எடுக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை அந்த ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதாவது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக குக் பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிவ் அவே. சரிங்களா? கிவ் அவே என்னென்ன சொல்கிறேன் முதல்ல இது. அப்போ இந்த 3வது ஸ்டெப் என்னென்னா, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை அட்டாச் பண்ணுவேன், ஒரு ஈமோஜி அட்டாச் பண்ணுவேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கணும். அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணிட்டு நீங்கள் வச்சுட்டு எனக்கு டிசம்பர் 30 நீங்கள் எனக்கு அதை சென்ட் பண்ணணும். இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை செக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் கரெக்டாக அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன். சரிங்களா? இதுதான் சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் நீங்கள் என்னென்னா நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், பார்த்தா மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன்னு. சரிங்களா? இது வந்து கிறிஸ்மஸ் நியூ இயரை ஒட்டி வர்றதுனால இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நாளாக இருந்திருக்கேன். அந்த நியூ இயருக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும், இல்லை வீட்டில் அன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு செய்யலான்னு இருந்திருப்பாங்க, ஆனால் காசு இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா நானும் அப்படி இருந்திருக்கேன். நியூ இயர்க்குலாம் வீட்டில் நல்லா குழம்பு வைப்பாங்கன்னு யோசிப்பேன். சில மாதம் சில வருஷங்கள் அப்படி இருக்கும், பேடான வருஷமாக இருக்கும். ஸோ அதனால இந்த கிவ் அவே நான் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னை மாதிரி யாரும் அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான். அதை நம்ம சும்மா கொடுக்க முடியாதுல்ல. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு யார் உண்மையாக பார்க்குறா, யார் ஃபேக்காக சும்மா அந்த ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கிடச்சிடக்கூடாது. அப்போ இத்தனை நாளாக நம்ம வீடியோ பார்க்குறவனுக்கு கிடைக்காம ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறவனுக்கு கிவ் அவே கொடுக்குறேன் எனக்கு வந்து பெருசாக தோணலை. அதனால தான் இந்த கிவ் அவே. ஸோ இதில் வந்து என்ன கிவ் அவே கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட கடைசியில் சொல்லுவேன் எவ்வளோ கொடுக்க போகிறேன், என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிவிடலாம். ப்ரோ வந்து சவுதியில் லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த கேள்வி நமக்கு இப்போ மெஜாரிட்டியாக வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பதில் என்னென்னா இல்லை. சரிங்களா? இப்போதைக்கு இங்கே லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போதைக்கு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 1 மந்த் ஆயிரம் நினைக்கிறேன். 1 மந்த் இல்லை 2 மந்த் கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்க, பக்கா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டே ஒரு ஆர்டர் கூட எடுக்கல. டைம் வந்து 4:22 ஆயிடுச்சு. 15 ஆர்டர் எடுக்கணும்னு வந்தேன், வழி இல்லாமல் போயிரும் மணிக்கு. சரி பார்த்துக்கலாம், தட்டி தூக்கும். சரிங்களா? இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட ஆயிடலாம் அந்த லைசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா ஃபேக்கான பைக்ஸை கண்டுபிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பைக்கை டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் லைசன்ஸ் இல்லாதது, பைக்குக்கு லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வண்டி திருட்டு வண்டியெல்லாம் நிறைய இப்போ தான் டேக் ஓவர் பண்ணி ஃபேக்கான நேமில் இங்கே இம்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வண்டியெல்லாம் இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு கிளியர் ஆன பிறகு தான் மேபி என்ன பொறுத்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போதைக்கு லைசன்ஸ் இல்லை. காருக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? பைக்குக்கு தான் லைசன்ஸ் கொடுக்கல, காருக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. மக்களே அதை நல்லா புரிஞ்சுங்க, காருக்கு லைசன்ஸ் இருக்குது. ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ தான் கொடுத்தேன், 5 மணிக்கு கொடுத்துருக்கேங்க. 4:20க்கு ஆர்டர் எடுத்தேன், 5:08க்கு கொடுத்துருக்கேன். அரை மணி நேரம் ஒரு ஆர்டர் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆயிருக்கு. ஆனால் ரொம்ப தூரம் கீழே வந்திருக்கேன், தேவையில்லாத ஆர்டர் இது. எடுக்காமல் இருந்திருந்தா மேபி பக்கத்துலேயே தான் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ரொம்ப தூரம் கீழே இறங்கி வந்துட்டேங்க ஆர்டர் எடுத்து. திரும்பி அப்படியே மேலே போனோம். 15 ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். நேற்று 15 பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி 15 பண்ணிட்டா கொஞ்சம் நிம்மதி. ப்ரேயர் டைம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆயிடுச்சா, எல்லோரும் ப்ரேயருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க.
இண்டிகேட்டர் போடாத, உன் ஆட்டுக்கு திரும்பு. ஆப்போசிட்டில் வரவனா மனுஷன் கிடையாதுல்லாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேபிள் எடுத்துகிட்டு வராமன்ட்டேங்க. சார்ஜர் கேபிள் எடுத்துகிட்டு வராமன்ட்டேன். ஃபோனில் வெறும் 64% தான் இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. பேட்டரி சேவர் மோடு போட்டேங்க இன்னைக்கு பக்கா. ஸோ கிவ்அவே பற்றி சொல்லிடுறேன். ஸோ தேர்டு, ஸோ இது என்னது, இது தேர்ட் அப்படின்னா, ஸோ முதல் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, அதனால் அவங்க ஃபஸ்ட்டு, செகண்ட் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், தேர்டு. சரிங்களா? தேர்ட் அனுப்புகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா, ஸோ இந்தியன் ருபீஸ் 5000 ரூபா கொடுக்க போகிறேன். ஸோ 5000 ரூபா கொடுக்க போகிறேன் தேர்ட் ப்ரைஸ்க்கு. தேர்ட் கிவ்அவே வந்து 5000 ரூபா. செகண்ட் கிவ்அவே செகண்ட் கிவ்அவே வந்து இப்போ தேர்ட் கிவ்அவே வந்து 5000 ரூபா கொடுக்கேன். இதுக்கும் அதே தான் எல்லாமே. இப்போ பொதுவாக வந்து நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அண்டு இது பண்ணியிருக்கணும். நம்ம டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து போடுற வீடியோவில் ஒரு ஈமோஜி ஆட் பண்ணி நம்ம போடுவோம். சரிங்களா? அந்த ஈமோஜியை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஏன்னா அந்த வீடியோவில் நான் எப்போ வைப்பேன்னு தெரியாது, ஆனால் வச்சுருப்பேன். அந்த ஈமோஜியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு அந்த டிசம்பர் 30ஆம் தேதி, ஸோ 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த கிவ்அவே கொடுக்குறேன். ஸோ அது எதுக்கு இன்றைக்கி நான் அலௌன்ஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா அந்த அலௌன்ஸ் அந்த போடுற அன்றைக்கி பார்த்து நம்மளுக்கு ரீச் ஆகலை, நிறைய பேர் சொல்லலாம்ல ப்ரோ நான் கவனிக்கல ப்ரோ, பார்க்கல ப்ரோ, திரும்ப ஒரு நாள் கிவ்அவே கொடுங்கம்பாங்க. நம்ம கிவ்அவே கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போகிறதில்ல. பட் இந்த கிவ்அவே அந்த நியூ இயருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும், ஃபேமிலியோட அவங்க நல்லா இருக்கட்டும், ட்ரெஸ் எடுக்கணுன்னா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு. ஏன்னா 5000 ரூபாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலான காசு கிடையாது. ரொம்ப 6:11 1 மணி நேரம் சும்மாவே இருந்திருக்கேன். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கு. பிரதர் நெக்ஸ்ட் ஆர்டர் 858. ஓகே யா. அப்புறம் நான் இதை எடுத்துகிட்டு எங்கடா போவேன்? எப்போ ரெடி ஆகிட்டு கடைசி நேரத்தில் செகண்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. இது ஒரு நல்ல கடை. நமக்கு எப்போவுமே நிறைய ஆர்டர் தர்றது பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹலீம் இருக்குது, ஆனால் இது வெஜிடேரியன் ஹோட்டல் மாதிரி. வெஜ் ஹலீம் இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். ஃபுல்லாக சாலட் தான். ரெடி 5 minutes. விரட்டி விட்டான். இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, 5 நிமிஷம் ஆகும் போ அப்படின்ட்டான். இது வேறு பிக்கப் வேறு பண்ணிட்டேன். இந்த டைமில் பார்த்து ஆர்டர் தந்துட்டான். இது ஒரு எடிட்டை முடிச்சிடலான்னு பார்த்தா இன்றைக்கி ஷார்ட்ஸே போடலாங்க யூடியூப்பில், இன்ஸ்டாலையும் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. போகலாமா? ரெண்டு ஆர்டர் கிடச்சிட்டு ஜாலி. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்படிலாம் இருந்தால் நான் கஷ்டம்லாங்க சொல்லுங்கள். அதெல்லாம் 2ஆவது ஆர்டர் இப்போ ரொம்ப தூரம் கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல அக்செப்ட் பண்ணாமல் விட்டுருக்கணும். ஸோ இன்றைக்கி என்னன்னே தெரில, நேரமும் சரியில்லை, ரொம்ப நேரமாக ஆர்டரும் கம்மி. இப்போ தான் 6ஆவது ஆர்டரே கொண்டு போயிட்டுருக்கேங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மோசமான நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நேற்று சூப்பர்வைசர்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன். சூர்யா ஓகே இப்போ நல்லா ஆர்டர் எடுக்கான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான். பட் இன்றைக்கி செஞ்சுட்டான் திரும்பியும். இப்போ தான் 6ஆவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு, முடிஞ்சு. இன்றைக்கி 15 ஆர்டர்லாம் இல்லை, 10 ஆர்டரே கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். சரிங்க, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிசம்பருக்கு வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு. ஸோ அந்த கிவ்அவே ஓகேவான்னு பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்தா ஓகேவா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நிறையா ஓட்டு விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அதேமாரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா அது கஷ்டத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் அந்த புது வருஷம் பிறக்கும்போது
கையில் அமௌண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், ஏன்னா நானும் அந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கேன். பட் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கிவ்அவே பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, 3வது ஆர்டர் கொடுக்க போமா. அம்மா 11 கிலோமீட்டருங்க, 33 நிமிஷம், ஃபுல் டிராபிக். இப்படியே போயிடுவோமா ரிவல்ஸ் அடிச்சு. லைட் போடலன்னா அதுக்கு ஃபைனு. ஓகே போகலாம். 31 நிமிஷங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அரை மணி நேரம் ஆகுது ஒரு ஆர்டர் போய் கொடுக்குறதுக்கு. சரி ஓகே, ஏன்னா அங்கே கொடுத்துட்டு திருப்பி ஹைவே மேலே வரணுங்க, அது கீழே போயிடும். சிட்டிக்கு வந்தால் தான் நல்ல ஆர்டர் கிடைக்கும். அவுட் சைடில் போயிட்டோன்னா ஆர்டர் கம்மியாயிரும். அப்புறம் அங்கே போயிட்டு ஒவ்வொரு ஆர்டராக எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டைம் இப்போமே 6:30 ஆயிடுச்சு. சரி ஓகே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கள்ளி வெள்ளி ப்ரோ தட்டி விடுவோம், போகலாம். சரி எடுத்தேன், ஹைவே போகிற வாட்டி மேப்பை போட்டு சொங்கின்னு போயிட்டு இருந்தேன், ஒரு ஆர்டர் வந்துருச்சு. சரி பக்கத்தில் தான் கொடுத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு அதே எடுத்தாச்சு. இது 4வது ஆர்டரு, அதை கொடுக்க போகிறோம். 750 மீட்டர் நேராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங் தான். அங்கே போய் கொடுத்தா 4 ஆர்டரும் கம்ப்ளீட் ஆயிரும். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. இன்னைக்கு 15 கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் என்னால் எவ்வளோ முடியுமோ 50 செய்வேன் இப்போ. ஏன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4:10க்கு தானே வந்தேன், இன்னைக்கு ரொம்ப லேட். 4:10க்கு தான் வந்திருக்கேன், 10 மணி நேரம் கூட லாகின் ஐடி இல்லைங்க. சே அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டேன். நல்லா தூக்கம் அப்படியே ஒரு தூக்கம் தூங்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. டான்னு எந்திரிச்சுமா 12 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்புமான்றா மட்டும்தான் நல்லபடியாக ஆர்டர் எடுக்க முடியாது, இல்லைன்னா கஷ்டம். எனக்கு காசை வாங்கிட்டு நான் திரும்ப இதே லொக்கேஷனில் வந்து ட்ராப் அப் பண்ணணும். 1 கிலோமீட்டருக்கு திரும்ப நான் வந்து ட்ராப் அப் பண்ணிட்டு நான் திரும்ப ஆர்டர் எடுக்க போகணும். இப்போ ஆர்டர் ட்ராப் அப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கஸ்டமர் காசு தரலன்னா இந்த பீட்சாவோட காஸ்ட் என்னமோ அதை நம்ம போட்டு பண்ணுற மாதிரி ஆயிரும். 112 ரியாலுங்க இந்த பீட்சா. இப்போ கரெக்டான லொக்கேஷன் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் இது இல்லாமல் ஒரு 2 ரூம் 2 பில்டிங் வேறு ஏறி அலைஞ்சாச்சு. கஸ்டமர் அர்ஜென்ட்டா, லொக்கேஷனே தப்பாக தந்துருக்காங்க. அப்புறம் கஸ்டமர் அர்ஜென்ட்டுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது என்னதான் இருந்தாலும் கம்பெனிக்கு கஸ்டமர் கிட்ட தான் இது இருக்கும். திரும்ப லேட்டு போட்டு இது அந்த கடை மெக்டோனல்ட்ஸ் பக்கத்துலேயே தாங்க கடை வீடு. இந்த 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 சந்தில் மெக்டோனல்ட்ஸு. அப்புறம் இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் அலைய விட்டான். சுற்றிலாம் போக முடியாது, இதுலேயே ஒன் சைடு அடிச்சுட்டு போக வேண்டியதான். கரெக்டாக அங்கே போயிட்டு பைத்தியக்கார மாதிரி நின்னேன் ஒரு 1/4 மணி நேரம். 2-3 சின்ன பசங்க வந்துட்டு ஷபாக்காங்க. ஷபாக்காவும் இல்லை பவாக்காவும் இல்லை, நீ ஒழுங்கு மரியாதை காசை கொண்டு வந்தேன். அவளோட ஃபோனை நீட்டிட்டு அது ஐஃபோனில் எல்லாத்துலேயுமே இப்போ வாலெட் ஆட் பண்ண முடியுது. இங்கே நிறைய பேர் அதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக உடனே அவன் ஃபோனை கொண்டு வந்துட்டு ஷபாக்காங்க. ஷபாக்கா கார்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த மிஷின் அது இல்லை நம்மக்கிட்ட. உடனே இல்லைன்னே உடனே அப்புறம் என்ன கொஞ்சம் ஒரு 12 வயசில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வந்துட்டு ஷபாக்கா முதிர் இருந்துச்சு. ஷபாக்கா இல்லை ஷபாக்கா மாஃபி அப்படின்னு. உடனே அப்புறம் அது உள்ளே போயிட்டு அவங்க அப்பாட்ட 120 ரூபா வாங்கிட்டு வந்துச்சு. 112 ரூபா தான் பொருள், 120 ரூபா வாங்கிட்டு வருது. என்கிட்ட சில்லறை இல்லை. அது 2 சின்ன பிள்ளைகள் கரெக்டாக காசு கேட்கு, 8 ரூபா மிச்சம் கேட்கு, என்கிட்ட இல்லை. உடனே சரி 2 ரூபா தானே அப்படி போனால் போட்டுன்னு சொல்லிட்டு
110 ரூபா எடுத்துகிட்டு 10 ரூபா கையில் கொடுத்துட்டேன், நான் வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்பு கிடைக்கி, ஏன்னா நேரத்தில் 45 ரூபா தான் ஒரு பொருள், அந்த கஸ்டமர் 50 ரூபா தந்தாங்க. அதனால் அப்படி வர்றதுல ஏதோ 2 ரூபா போகிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை, நான் திரும்ப ஆல்ரெடி இதிலே இரிட்டேட் ஆகிட்டாங்க அவங்க. லொக்கேஷன் கேட்டு நான் பண்ணது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் என்கிட்ட 302ன்னாங்க. அப்போ நான் 302 போய் நின்றுட்டுருக்கேன், இல்லை 312ன்னாவே. சரி 312 போட 312 போனால் 327ன்னாங்க, 327ன்னாங்க. அப்போ ஓகே 327 தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் 327 போய் நின்னா அவங்க 312 திரும்ப வந்து நிற்காவே. அப்படிங்கும்போது அவங்க இரிட்டேட் ஆகிட்டாங்க. சரி நம்ம கூட கொஞ்சம் கடுப்பேற்றக்கூடாது, அதனால் சரி ஓகே 2 ரூபா தானே, இது பெரிய தொந்தரவு பிடிச்ச கஸ்டமர்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குங்க, நம்மளும் கொஞ்சம் சில்லறை மாற்றி வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட தான் கையில் காசு நிற்க மாட்டேங்குது, அப்புறம் எங்கே சில்லறை மாற்றி வைக்கிறது? இங்கே இருக்க இப்போ சார்ஜே நிற்க மாட்டேங்குது. பார்த்தா தெரியுதா 20 பாயிண்ட். பவர் பேங்க் கொண்டு வரல இன்னைக்கு, என்ன ஞாபகத்தில் ரூம்லேருந்து வந்தேனே தெரில. பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரல, கேபிள் எடுத்துகிட்டு வரல. இனி 5 ரியால் கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆவாத கேபிள் ஒன்று வாங்க வேண்டியிருக்கும். சிக்கலுங்க சிக்கல். இல்லைன்னா அப்படியே ரூமில் போயிட்டு பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் ரூம் போனால் சூப்பர்வைசர் கேட்பான், எவ்வளோ ஆர்டர் எடுத்தீங்க அப்படிமா. 4ன்னா அப்புறம் நம்மள அவ்வளோந்தான், நம்மளை செஞ்சுருவான். ஆனால் 3 மணி நேரத்தில் 4 எடுத்திருக்கோம், அதுதான் ஆச்சரியம். ஆச்சரியம் இல்லை, தரித்திரியம். 3 மணி நேரத்தில் 7 ஆர்டர் எடுத்துருக்கணும். பட் இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டுட்டே இருக்கான் ஆர்டரில், அதான் ஒரு பிரச்சனை. கீழே போயிட்டுருக்குமா, ஆர்டர் கம்மியாக தான் வருது. இந்த டிராஃபிக்லாம் மீறி மேலே போய் நினச்சாலே ஆர்டர் இப்படி தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதிகபட்சம் ஒரு டைம் வந்து 10 ஆகுதா, என்ன அதிகபட்சம் ஒரு 4 ஆர்டர் எடுக்கலாம். அதுக்கு மேலே இன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா 2.5 மணி நேரத்தில் 4 ஆர்டரு 5 ஆர்டர் எடுக்கலாம், பட் 4 ஆர்டர் ஓகே. இப்போ ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன்னா இது 12:10:42 தான் கொண்டு போய் கொடுப்பேன் இருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் உடனே ஒரு ஆர்டர் வந்தாலுமே அங்கே போய் ரெடி பண்ணி கொண்டு போய் வரதுக்கு ஒரு 11:15 ஆயிரும். அப்புறம் 11:15 எடுத்தால் ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுக்க முடியும். ஸோ அதிகபட்சம் 10 கூட இன்னைக்கு பேராதுன்னு நினைக்கேன், பார்க்கலாம் எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு. இது குவைத் வண்டிங்க, குவைத்துலேருந்து வந்துருக்கு. குவைத் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ 7வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:55 ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது, இந்த பிக் பாஸ் வீடு மாதிரி ஆகிட்டுங்க. இப்போ 10:55 ஆகிட்டு, ஒரு 11 மணி ஆகிட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் கொடுத்துட்ற மாதிரி வந்துச்சுன்னா சூப்பர். அப்போ 7 ஆர்டர் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி உண்மையில 10 ஆர்டர் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் அதை உண்மையாக நம்புகிறேன். டைமும் 11:30யோட என் செக்ஷனும் முடிஞ்சிரும்னு சொல்லி போட்டிருக்கு. இது வேறு ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது. 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் போட்டிருக்கேன். கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம், இல்லையா இன்றைக்கி இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போய் படுத்துட வேண்டியதான். வீடியோ எடிட் பண்ண வேண்டிய இருக்குங்க, அதனால் முன்னாடி போனாலும் பரவாயில்ல. ஆனால் ஆர்டர் ரொம்ப கம்மியாயிருமா, அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டைமில் வீரர்கள்லாம் சொல்கிறது பார்த்துக்கலாங்கிற மாதிரி அப்படி சொல்லுவேன். பயமாக இருக்குது. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல்